வாழ்க்கையில ஒரு பஞ்சம் இருக்குன்னா ஆண்டவர் காரணம் இல்ல. நீங்க எடுத்த முடிவு, நீங்க எடுத்த தீர்மானம், நீங்கள் எடுத்த காரியங்கள் இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்குது. God is not responsible for your misery. It's your choices, your decisions that are responsible for your mistakes and miseries. வேதம் என்ன போட்டிருக்கு? அவனவன் தன் பார்வையில் சரியானபடி செய்தான். வசனத்தை மறந்துட்டாங்க, ஆண்டவருடைய விருப்பத்தை மறந்துட்டாங்க. என் கண்ணுக்கு இது சரிங்க, நான் செய்வேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் காரணம் அல்ல, என் பிசாசு கூட காரணம் அல்ல. நான் என்னுடைய பார்வையில் என்றைக்கு சரி என்று நான் தீர்மானம் எடுக்கிறேனோ அந்த தீர்மானங்கள் என்னை பிரச்சனைக்குள் கொண்டு போய்விடும். ஒரு பிரச்சனை வருதுன்னா எஸ்கேப் ஆகாதீங்க, ஓடி போகாதீங்க. இங்க இருக்கிற சில பேர் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற, அந்த பிரச்சனையை விட்டு ஓடி போகாத, அங்க நில்லு, அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளு. Don't escape from your problem, don't run away from your situation, stand there. See, நமக்கு எல்லாம் ஏன் எஸ்கேப் ஆகணும்னா we want quick solutions. பாஸ்டர், இன்னைக்கு பிரச்சனை வருதுன்னா நாளைக்கே பிரச்சனை தீரணும் பாஸ்டர். இங்க இருக்கிற சில பேரை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், அந்த பிரச்சனை நான் அறிந்திருக்கிறேன், அந்த பிரச்சனையை விட்டு ஓடாத, கொஞ்சம் அங்க அமைதியா இரு, என்னை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ப்ராஃபஸியா சொல்றேன், கர்த்தர் உங்களை சந்திக்கிற காலம் சீக்கிரமாய் வருகிறது. அவர் சந்திக்கிற நேரம் வரும் பொழுது உன் சிறையிருப்பு மாறும், உன் பஞ்சம் மாறும், உன் தவிப்பு மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் அவமானங்கள் மாறும், உன்னுடைய நெருக்கம் மாறும். கர்த்தர் உன்னை சந்திக்கிற காலம் ஒன்று வரும். Wait for that time.